வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா டேஸ்டான ஆந்திரா ஸ்டைலில் கோங்கரா சிக்கன் எப்படி செய்து பார்ப்போங்க. இந்த சிக்கன் வந்து புளிச்சிக்கரில் தாங்க நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்து பார்ப்போம். 1 கிலோ சிக்கன் எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம மசாலா போட்டுப்போங்க. ஒரு 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துங்க. ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஒரு 30 நிமிஷம் ஊறட்டுங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுருக்கேங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு கட்டு புளிச்சக்கீரை எடுத்து க்ளீனாக கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்சுப்போம். இப்போ பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கீரை வந்து நல்லா வெந்துச்சு பாருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்குங்க. பேன் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் வந்து நல்லா காயட்டுங்க. ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டார், பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம். ஸ்லோலே வச்சு வறுத்துக்குங்க. ஒரு 2 வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டுங்க. இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குங்க. வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாங்க. தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்கட்டுங்க. பாருங்க, வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துப்போங்க. ஒரு அரை ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு அரை ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம சிக்கனில் வந்து மசாலா போட்டிருக்கோம், அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து நம்ம சிக்கனை சேர்த்துப்போங்க. சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்குங்க. பாருங்க, ஒரு 2 நிமிஷம் சிக்கன் வந்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துப்போங்க. ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்க புளிச்சக்கீரையை சேர்த்துப்போங்க. புளிச்சக்கீரையை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுவையான ஆந்திரா ஸ்டைலில் கோங்கரா சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் வந்து ரைஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எம்எஸ் குக்கிங் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.